ஆயுர்வேதத்தில் அருகம்புல்லுக்கு தூர்வா, பார்கவி, ஷட்வல்லி, ஷட்பர்வா, திக்தபர்வா, ஷட்வீர்யா, சகஸ்திரவீர்யா, அனந்தா அப்படின்னு பல பேர் இருக்கு. முயலுக்கு விருப்பமான உணவா இது இருக்கிறதுனால தமிழ்ல முயல் புல் அப்படின்னு சொல்றாங்க. தோல் நோய் சம்பந்தப்பட்டவங்க அருகம்புல் சாறை 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா தோல் நோயிலிருந்து உங்களுக்கு கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும். தொடர்ந்து 48 நாள் காலையில் வெறும் வயிற்றில் அருகம்புல் சாறை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த தோல் நோயை அருகம்புல் சரி செய்து, மேலும் அருகம்புல்ல உள்ள மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படின்னா சர்க்கரை நோய், வயிற்றுப்போக்கு, வாந்தி, குமட்டல் இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அருகம்புல் சாறு அதை சரி செய்து கண் பார்வையை சீராக்குது, உடம்புக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடியது. அருகம்புல்ல வாத, பித்த, சிலோத்துமம் அப்படிங்கிற முத்தோஷத்தையும் சரி செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால விடாப்படியாக ஒருத்தங்களை பிடிச்சி துன்பம் தந்துட்டு இருக்கிற சளியை வெளியேற்றத்துக்கு அருகம்புல் மிகவும் உதவி செய்து. அருகம்புல்லை உள்ளுக்கு எடுத்துக்கும் போது அறிவு கூர்மையாகுது. அதனால குழந்தைங்களுக்கு வாரம் 2 முறை இந்த அருகம்புல் சாறை கண்டிப்பாக கொடுக்கலாம். இன்னைக்கு உலகத்தில் மன அழுத்தம் இல்லாதவங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அருகம்புல் சாறு மன அழுத்தத்துக்கும் மிக சிறந்த மருந்தாக விளங்குது. அருகம்புல் இருக்கிற திறந்த வெளியில் உங்களுடைய வெறும் காலில் நடைப்பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்களுடைய மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் வெளிவரதை கண்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஹாலுசினேஷன் அப்படிங்கிற மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் அருகம்புல் சிறந்த மருந்தாக இருக்குது. நம்ம அறியாமல் உணர்கிற ஒரு உருவமோ ஒரு ஸ்பரிசமோ அந்த மாதிரி கற்பனைக்குரிய விஷயந்தான் ஹாலுசினேஷன். அந்த பிரச்சனையிலிருந்து அருகம்புல் அவங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்குது. அப்படிப்பட்ட மிக சிறந்த மருந்தான அருகம்புல் சாரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் உங்கள் லக்ஷு, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆயுஷ்மா-ஹெல்தி லைஃப். அருகம்புல் நிறைய தண்ணி புழங்குற இடத்துல இந்த மாதிரி முளைச்சிருக்கும். அன்னன்னைக்கு சாறு எடுக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக அன்னன்னைக்கு பறிங்க. நாளே எடுத்து வச்சு பண்ணுறதை விட ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி பறிச்சுட்டு வந்து சாறு எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த ஜூஸ். ஒரு 2 பேர் குடிக்கிறதுக்கு இந்த அளவு அருகம்புல் எடுத்துக்கோங்க. இப்போது அருகம்புல்ல நல்லா தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியில் முங்குற அளவு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சுருந்து நல்லா அதை கழுவி எடுத்துக்கோங்க. அருகம்புல்ல கழுவினதுக்கப்புறம் இந்த மாதிரி சிசர் வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அருகம்புல்ல இந்த மாதிரி ஆட்டு உரல்ல உலக்கையை வச்சு இடித்து எடுக்கும் பொழுது அதில் அந்த ஜூஸ், அந்த சாறு நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அது வந்து நல்லா திக்காக இருக்கும். நீங்கள் பிளெண்டரில் போட்டு எடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு திக்காக கிடைக்காது. அதனால முடிஞ்சவங்க ஆட்டு உரலில் இந்த மாதிரி உலக்கையை வச்சு இடித்து எடுங்க. புல் எல்லாமே நல்லா மசீர அளவுக்கு நல்லா இடிச்சுக்கோங்க. எல்லா புல்லும் ஒரே அளவில் இந்த மாதிரி மசிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இடிக்கணும். மொத்தமாக தண்ணி ஊற்றி இடிச்சிங்கன்னா தெறிக்கும். இந்த அளவுக்கு அதை நல்லா ஃபைனாக நம்ம இடித்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம இதை பிழிஞ்சு ஃபில்டரில் சாரை மட்டும் எடுக்கலாம். இப்போ நம்ம நல்லா இடித்தாச்சு. இப்போ இந்த வடிகட்டியில் அந்த சாரை மட்டும் பிழிஞ்சு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது அருகம்புல் சாறு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் இரும்பு பாத்திரத்தை வச்சு சூடாக்கிக்கோங்க. வெறும் பாத்திரத்தை எதுக்காக அப்படின்னா அருகம்புல் மேலே விஷப்பூச்சிகள் போயிருக்கும். அதோட விஷத்தன்மையை முறிக்கிறதுக்காக இரும்பு பாத்திரத்தை சூடாக்கி வெறும் பாத்திரத்தை அதை எடுத்து கீழே வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜூஸை விட்டிங்கன்னா அது சுருன்னு எடுக்கும். அதில் உள்ள விஷத்தன்மையெல்லாம் முறிஞ்சிரும். அதுக்கப்புறமா மறுபடியும் அதை சேம் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஜூஸில் கலக்கிறதுக்காக ஒரு 10 மிளகை நம்ம பொடிக்க போகிறோம். இந்த மாதிரி கல்லில் நல்லா அதை பொடிச்சிட்டு அதை அந்த அருகம்புல் ஜூஸ் கூட கலந்துக்கோங்க. இப்போ நல்லா பொடிச்சாச்சு. இப்போ இந்த பொடியை அருகம்புல் ஜூஸில் கலக்க போகிறோம். மிளகு பொடியை அருகம்புல்ல இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ அருகம்புல் சாறு ரெடி ஆயிடுச்சு. வாரம்
2 முறை இந்த மாதிரி அருகம்புல் சாறு எடுத்து குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வாரம் 1 முறையாவது இந்த சாறு எடுத்து கொடுங்க. அருகம்புல் சாறு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்த்தோம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வாரம் 2 முறை இந்த அருகம்புல் சாறு எடுத்து கொடுங்க. குறிப்பாக குழந்தைங்களுக்கு வாரம் 2 முறை கண்டிப்பாக கொடுங்க. அதன் மூலமாக அவங்களுடைய அறிவுத்திறன் ஜாஸ்தியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.